அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்துக்கு அழைத்திருந்த நிலையில் செங்கோட்டையன் அதனை புறக்கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் தொடர்ந்து தவித்து வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வையும் அவர் தவிர்த்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரவு விருந்து ஏற்பாடு செய்திருந்திருக்கிறார். அது குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த சில தினங்களாகவே, அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதன் காரணமாகவும் அதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருப்பதன் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அசைவ விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். இதற்காக 66 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 62 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த தினத்தில் செங்கோட்டையன் இன்றைய தினம் இந்த விருந்தில் பங்கேற்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் செங்கோட்டையன் இன்றைய தினமும் தற்போது இந்த விருந்தினை புறக்கணித்திருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை மறுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இந்த விருந்தில் சுமார் 58 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் செங்கோட்டையன் உள்ளிட்ட 3 பேர் மட்டுமே இன்றைய தினம் பங்கேற்கவில்லை. அதிலும் குறிப்பாக பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர், அதாவது பவானிசாகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி இன்றைய தினம் அவரது வீட்டில் ஒரு துக்க நிகழ்வின் காரணமாக அவர் இன்றைய தினம் பங்கேற்கவில்லை. அதே போன்று திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் இன்றைய தினம் பங்கேற்கவில்லை. மற்றொருவர் செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் அதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக ஒவ்வொரு தினமும் சட்டப்பேரவைக்கு வரும்பொழுது செங்கோட்டையன் தனியாகவே சென்று கொண்டிருந்தார். அதற்கு இடையே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்த பொழுதும் அந்த ஆலோசனை கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்திருந்தார். இன்றைய தினமும் செங்கோட்டையன் இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த விருந்தில் பங்கேற்காமல் புறக்கணித்திருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னதாக ஈரோட்டில் செங்கோட்டையன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசியிருந்தார். அதன் காரணமாக மீண்டும் சுமூக முடிவு, சமாதானமான முடிவு ஒரு செங்கோட்டையன் எட்டப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் எந்தவித சமாதான முடிவும் சுமூகமான ஒரு உறவும் தற்பொழுது வரை மேம்படவில்லை என்பது செங்கோட்டையனுடைய இந்த புறக்கணிப்பு மீண்டும் உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இப்போ இந்த விருந்திலையும் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்காதது ஒரு பரபரப்பான தகவலாக மாறி இருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையன் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கா அல்லது அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா பேசப்படுதா குணசேகரன்? செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இன்று மாலை வரை அவர் விருந்தில் பங்கேற்பார் என்பது குறித்தான ஒரு தகவல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இருந்து வந்தது. இதற்காக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தொலைபேசி மூலமாகவும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள். அப்பொழுதும் அவர் அதற்கு இசைவு தெரிவிக்காததன் காரணமாக இறுதி வரை, அதாவது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருந்த இந்த விருந்தில் செங்கோட்டையன் இறுதி வரை பங்கேற்கவில்லை. பங்கேற்பார் என மிகவும் எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் அவர் புறக்கணித்திருப்பது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் அர்ஜுனன் திண்டிவனம் தொகுதியினுடைய உறுப்பினர், அதே போன்று பவானிசாகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி என 3 பேர் இன்றைய தினம் பங்கேற்கவில்லை. அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியும் இன்றைய தினம் இந்த விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன், சி.வி. சண்முகம், அதே போன்று தம்பிதுரை உள்ளிட்டோரும் இந்த விருந்தில் பங்கேற்றிருந்தார்கள். முக்கியமான நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் செங்கோட்டையன் பங்கேற்காதது என்பது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சமரசம் இதுவரை எட்டப்படவில்லை என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் 4-5 நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த 5
5 நாட்களிலாவது செங்கோட்டையன் அதிமுக தரப்பில் இருந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணி குறித்தான எந்தவித பேச்சுக்களும் பொதுவெளிகளில் பேசக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதன் வெளிப்பாடாகவே இன்றைய தினம் இந்த விருந்து குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தோ அல்லது செங்கோட்டையன் பங்கேற்காதது குறித்தோ எந்தவித சட்டமன்ற உறுப்பினர்களும் அது குறித்து பதில் சொல்லாமல் புறக்கணித்தே சென்றிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.